பண்றோம். அவரு என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க வந்து அமைதியா. பாஜகவில் இணையும் பொழுது என்ன உத்தரவாதம் உங்களுக்கு வழங்கப்பட்டது சார்? நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. வந்து சேர்ந்திருக்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்க வந்து காக்க வச்சது தவறு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க வந்து பிஸியா வந்து அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. 41 பேருக்கு வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். உடனடியாக நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி விலகப் போவதாக பல செய்திகள் வந்தது. அந்த செய்திக்கு ஒரு விளக்கமாக இருக்கட்டும். அதே சமயத்தில் ஆதங்கங்கள் என்ன என்பதை என் சகோதரர்கள் நாட்டாமை குடும்பத்தாரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா எனக்கும் இருந்தது. ஏன்னா இது வந்து இந்த நிகழ்வு வந்து 3 மாசம் வருது, எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கு. அது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறனோ இல்லையோ, என் நாட்டாமை குடும்பத்தினரை அது திருமணமாக இருக்கட்டும், வேற வீட்டுக்கு வர சொல்றதோ இல்லாட்டி வேற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அழைப்பதற்கு வருவதோ, மாதம் ஒரு முறை வந்து சந்தித்து விட்டு 3 மாதம் ஒரு முறை சமத்துவ விருந்தின் அடிப்படையில் அவர் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அப்படிதான் இன்று ஒரு நிகழ்வு. இங்க முக்கியத்துவம் எதுக்குன்னா, இந்த நிகழ்வுல வந்து நீங்க வந்து ஒரு ஆதங்கமாக தலைவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறார்களே ஏன் என்ற கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னிடம் இருந்தனால் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அவங்க வந்து பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் பலர் இருக்காங்க. 19 மாநில நிர்வாகிகள் வந்து பொறுப்பு வழங்கியிருக்காங்க. பொறுப்புகள் கேட்ட எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா 257 பேர் முக்கியமா வந்து பணிபுரிந்து கொண்டிருக்க முதற்கட்டமாக நம்ம சொல்லியிருந்தோம். அதுல வந்து ஒரு 1/4 மேல பதவிகள் கொடுத்திருக்காங்க. நான் வந்து கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். 19 மாநில நிர்வாகிகள் மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுக்க வேண்டிய சூழலிலும் தேர்தல் வர நேரத்தில் நாட்டாமை அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேர்தல் களத்தில் பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டால் தான் நாங்கள் போய் பேச முடியும், இல்லாட்டி எங்களை வந்து அழைத்து பேச மாட்டார்கள். நாங்கள் சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளாக உருவாக்கியிருக்கீங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்களாப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாமல் அந்த பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்று சொல்லி நான் பத்திரிகை சகோதரர் தான். நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? அதனால அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் உள்ள நாடாக இருப்பதாலும் கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால் என்னதான் சொல்றாங்க, அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நாளை ஒரு கடிதமாக மாநில தலைவர் அவர்களுக்கும் தேசிய தலைமைக்கும் ஒரு கடிதமாக இந்த மாதிரி மார்ச் 12, 2024 நாம் இந்த இயக்கத்தில் எங்களை இணைத்துக் கொண்டோம், சிறப்பாக பணிபுரிய வந்திருக்கின்றோம். இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமா வந்து பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டா எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஒரு வேதனையாக கூட சொல்லவில்லை, ஒரு ஆதங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றால் 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததுல வந்து அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு இந்த சரத்குமார் தான். அப்ப என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளவு தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க திருச்சியில வந்து உட்கார்ந்துருந்தீங்க தலைவா, நீங்க வந்து மேடையில் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மேடையில உங்க போட்டோ கூட பின்னாடி இல்ல, அது அவங்களுடைய ஆதங்கம். நான் வந்து இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவாக இருந்தனால் என் போட்டோ இல்ல சகோதரர்களே நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள், புரட்சி தலைவர்களை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்க உங்கள் அருமையும் பெருமையும் அறிவு மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதான் இன்னைக்கு காலையில இருந்து நடந்துச்சு. நீங்க பொறுமையா காத்திருந்ததுக்கு நன்றி. இதுதான் இன்னைக்கு கூட சாராம்சம்.
அதை தவிர வேறு எதுவும் கேள்விகள் நீங்க கேட்க வேண்டும் என்றால் நீங்க கேட்கலாம். திருச்சியில உங்களுடைய போட்டோ இல்லன்னு சொல்லியிருக்கோம். எந்த பொறுப்புமே இல்ல, அண்ணாமலையினுடைய போட்டோ கூட எல்லா மேடைகள்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி, உங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுது? இல்ல, எனக்கு ஆதங்கம் இல்லை. நான் சொல்றேன், அதான் நீங்க தவிர நான் சொல்றேன் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றேன். எல்லாரும் தான் தலைவர் உங்க படமே இல்லை, எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பயணிச்சிட்டு இருந்த காலத்தை சொல்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை சொல்றாங்க. எல்லாரும் இருக்கும்போது உங்க படமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு நேஷனல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த படம் இருந்திருக்குல்ல. அப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னா அவங்க சொல்ற ஆதங்கம். ஏன் ஆதங்கத்தை சொல்ல இல்ல, இணையும் போது கொடுத்ததை என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இது வரைக்கும் பொறுப்பே வரல. அப்ப ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, சொன்னது என்னன்னு அவர்களுக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு இல்லாதனால நம்ம உட்காந்து பாக்குறோம். அந்த பொறுப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை, பொறுப்பு இருந்தா போய் செயல்பட முடியும். ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு கார் ஓட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும், கார் ஓட்ட தெரியணும். கார் ஓட்ட தெரிஞ்சு லைசன்ஸ் வச்சு நான் கார் ஓட்ட விடாம இருந்தீங்கன்னா நான் எப்படி வந்து கார் ஓட்டுறேன்? அது மாதிரி தலைமையிட்ட வந்து நான் தெரிவிச்சுட்டேன், மறுபடியும் தெரிவிச்சிருக்கேன். தொடர்ந்து ஒரு 15 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு காரணம் நீங்க வந்து எடுத்து சொல்லணும்னு சொல்றதுனால மறுபடியும் ஒரு எழுத்துப்பூர்வமா எழுதி சொல்லலாம். எல்லாரும் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொருத்தர கேள்வி நான் பதில் சொல்றேன். தலைமையிடம் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க. அந்த தேர்வு முடிந்தவுடன் நாங்கள் நிச்சயமா நாங்க சொன்னதை செய்கிறோம். நாங்க தேர்வு நடந்தது, தொடர்ந்து தேர்தல் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு என்ன, தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் வந்து தேர்தல் வந்துருச்சு. மறுபடியும் தேர்தல் வந்த பிறகு அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவிலே ஒரு பொறுப்பு இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு தான் இவங்களோட ஆதங்கம். பாம்பேல இருக்கும்பொழுது உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. உங்களுடைய தொண்டர்கள் வந்து மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம். தொண்டர்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய தொண்டர்கள் அவங்க ஆதங்கத்தை சொல்றது அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கேன், நீங்க ஏன் தொடங்கக்கூடாது அவங்க கேட்டாங்கன்னு சொல்லணும் இல்லையா அவங்கள்ட்ட. நான் உங்களிடம் அதை சொல்லாம இருந்தால் அது தவறாக இருக்கும். அதனால சொல்றேன். அவங்க சொல்றாங்க, ஏன் நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், என்ன நம்ம வந்து தேர்தல் காலத்துல வந்து நம்ம வந்து நிக்கேன்னு சொல்லும் போது இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போட்டியிட வேண்டும் சொன்னதை நாங்க வந்து உண்மையிலே நம்ம கரெக்டா பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டோமே தலைவா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்ததும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஆனா அவங்க கேட்கறது ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தா எங்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கறது என்ன இருக்கு, உங்களுக்கே பொறுப்பு இல்லையே. தேர்தலுக்கு முன்பாக பொறுப்பு அறிவிக்கப்பட்டதா உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? சிறப்பான கேள்வி கேட்டவங்களுக்கு காலையில இருந்து என்ன துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டா நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணோம். அதாவது நாளைக்கு வந்து கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்ல, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமா வந்து செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா செயல்முறைக்கு வரல. அப்ப அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன, நீங்க கேட்ட கேள்விக்கு வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லும் இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நானு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்க திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாவியை நான் கையில வச்சிருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்றேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாம இந்த மீட்டிங் நடக்கல, தெரியும். நாங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோளை சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொண்டு கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்கணும். இணையும் பொழுது என்ன உத்தரவாதம் உங்களுக்கு வழங்கப்பட்டது சார்? நம்ம தேசியத்துல பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை. இல்ல, இப்ப ஏற்கனவே விளவங்கோடு எம்எல்ஏ காங்கிரஸ் வந்து விலகிய விஜயதாரணி வந்து இணைஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல. ஒருவேளை பாஜக தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. அது வந்து அவங்கள நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால், அது போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவங்க தன்மை என்ன, இவங்களோட வெயிட்டேஜ் என்ன, இதை வந்து நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கணும். தேசியத்துக்கு கொண்டு போயதுக்கு பிறகு அவங்கள சேர்க்கணும். வந்து சேர்ந்துருக்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களை வந்து காக்க வச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜயதாரியும் வந்து ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குன்றதான் அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் யூஸ் சம்படி ஸ்ட்ரென்த், தே ஷுட் பி given some posting in the party.
அது இல்லாட்டி வருத்தமா தானே இருப்பாங்க. நீங்க கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்துல அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்பது என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்துக்கு பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, எஸ்.ஆர். சேகர் அவர்களும் சரி, எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. ஆகையால் பொறுப்புகள் வருவது அவசியம் இந்த தேர்தலுக்கு முன்பு. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட முன்னெடுப்பால தான் நீங்க கட்சிக்குள்ள போனீங்க. அதனாலயும் அது ஒரு காரணம் புறக்கணிக்கிறதுக்கான காரணம் அப்படி இல்லை. அவர் சொல்லி நான் கட்சியில் சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நான் இந்த இயக்கத்தை மேற்கொண்டு எடுத்து செல்வதற்கு நான் இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் இந்த கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது, வீடியோ வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க, அதை பலமுறை சொல்லிட்டேன். வலது தோல் பட்டியல தேசிய கொடியை பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளாக நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்போ 30-35 வயசு இருக்கு. அவங்களுக்கு 75 தொடுவது. அப்போ இவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்னைக்கும் சொல்றேன். அதனால இவங்க பண்ணல, அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ள பாஜக வேட்பாளர் பட்டியல கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? எங்க பல முறை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் இதோட 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன். என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க பிஸியா அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ அப்ப நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையா இருக்கக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்தி கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்தேன். அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சு நடக்கும். நான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன் தலைவா ப்ளீஸ். பேச்சு எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவரிடம் வைத்திருக்கின்றேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசவில்லை. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்ததுக்கு 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். நாளைக்கு அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளராக நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுறதுக்கான பட்டியல் கொடுத்திருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கேன்னு. அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே. தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. ஊகம் தானே. எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும். கொடுக்குறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. முன்னாடியே சரத்குமார் அவர்களை அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம் இல்ல, அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல உங்ககிட்ட இது கொடுக்குறோம் இல்ல நான் கொடுத்துட்டேனே. கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்க எந்த கேட்டிருக்கீங்க, அது வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேட்குறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களே, வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க,
அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்களேன்னு கேட்கலாம்ல, அந்த உரிமை இருக்குல்ல. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்ல, நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அது பரிசீலனைக்கு வராது. தலைமை சொல்லி நிக்க சொன்னா நீங்க தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்துக்க முடியும்? அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடுவோம் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. யாரு? டெல்லி அதிமுக தமிழ்நாட்டுல கூட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்திருந்து பாக்கணும். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுராந்தகம், திருச்சி, மதுரை மதுரை 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுகன்ற பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? நான் அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு கிடையாது. ஏன்னா ஐம் நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங், வெரி கிளியர். அதிருப்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது அது பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போன்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்த நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா இல்ல அதை வந்து இவர் சொல்லலையான்றது எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லல, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. why they left out his name அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கலாமே. எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு பார்த்து கேட்க ஒரு தேர்தல் களத்துல என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி அடைவாங்க. நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்று அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்த இல்ல, அந்த அளவுக்கு வலுவாக அவங்க வந்து அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்ட அளவுக்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிச்சேன். தேர்தல் சில காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அந்த ரெஸ்பான்ஸ் சொல்லனா இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம். அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வந்து வாபஸ் வருது. நாள் இருக்கு, ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. அங்கீகாரம் வழங்கப்படவில்லைன்னு சொல்றீங்க. அங்கீகாரம் இல்ல, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம். உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையா வழங்கப்படுது அந்த 2 ஆண்டுகளுக்கு? இல்ல இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இப்ப வந்து மாவட்ட ரீதியா பொறுப்புகள் கொடுக்கும் போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க? அதுதான் சொல்ல வரேன். ஆதரவாளர்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாக அழுத்தமா ஆமா, சொல்லியிருக்காங்க. தற்கூறிகள் இந்த தேர்தலை வெற்றி பெற விட்டுருக்காங்க. கண்டிப்பா அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணா வாக்களிக்கட்டும். But you should know who you are creating as a leader of this state. It's very, very essential for the future growth of Tamil Nadu and the country. அது யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த யாரை மையப்படுத்தி சொல்ல மையத்தை சொல்லல நான் அவ்வளவுதான். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பொறுப்பு வரணும் இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன் இல்லாட்டி நான் சொல்லல. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் அந்த கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல, கட்சியை தொடங்கி தான் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல உங்களுடைய இதுல இருந்து இல்ல, அது அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, அவங்கவுங்க நிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு நான் வந்து செய்தி தரேன். உங்களுக்கு சுட சுட போடணும் போட்டுக்கோங்க. தொடர்ந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் சிறப்பான பதில், சிறந்த வந்து அறிவும் ஆற்றலும் திறமையோட சொல்றேன். நாங்க வந்து வேண்டுகோள் தான் வைக்க போறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் முன்னேற்றி கண்டிப்பா தொடர்ந்து தானே இருக்கோம். எல்லாமே பாஜக நிர்வாகி இருக்காங்க. எங்க வேண்டுகோளை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்பாட்ட போய் பையன் வந்து கேட்கற உரிமை இருக்கா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பத்துல வந்து நம்ம வந்து வேதனையில் இருக்கோன்றது சொல்லாட்டி எப்படி தெரியும்? முதலே சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்பதான் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய சூழல் அதிகமாகுது. காரணம் அனைவரும் வந்து இப்படிதான் இருக்காங்கன்னு தெரியுது. என்ன உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வரண்டு நாங்க எப்படி செயல்படுதுன்னு கேட்கும் போது அதை சொல்லணும். உங்களுக்கு தெரியணும். நான் மட்டும் கேட்கல, தொடர்ந்து எங்க கூட இருக்கவங்க பயணிக்கிறவங்க கேட்கறாங்க. நாளைக்கு வேற மாதிரி எல்லாம் சிதறிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். சோர்வு இருக்கனால என்ன சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க.
இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்க ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு நபர், சினிமால இருந்து வராரு விஜய், அவருக்கு எதிரா உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும்? பிரச்சாரங்கள் இருக்கும். நீங்க பிரச்சாரத்துக்கு நான் செல்லும் போது எப்படி வந்து 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த மாதிரி அது எந்த அளவுல வந்து என்னால் தாக்க வேண்டியது, எதை தாக்க வேண்டியது, எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்க வேண்டியது, எதை பொறுப்பா பேசுறாங்க, எது பொறுப்பில்லாம பேசுறாங்க, எதை மக்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்கின்ற தன்மையும் இருக்கிறது. I won't hit below the belt, but I'll say it very straight. I'll call a spade a spade. You will know how I'll campaign against all these. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. கட்சியை இணைக்காம தனி கட்சியாவே இயங்கி இருக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல, ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நாங்க பண்றோம். நீங்க உங்களோட என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க வந்து அமைதியா. உங்களோட தனிப்பட்ட முறையில, என் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கருத்துக்களை கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிணத்துல குதிக்கிறா குதிப்பாங்க, சும்மா சொல்ற உண்மையில குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனா நான் பயணிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாள்ல சொன்ன எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க உட்காந்துருக்கேன். they also திங்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாம இருக்குமே, வேலை செய்யணுமே என்ற தாக்கம் இருக்கு அவங்கள்ட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்க வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கல்ல. எல்லா ஊர்லயும் இந்த திருச்செந்தூர்ல வந்திருக்காங்க, தூத்துக்குடியில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, நாகர்கோவில் வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு உணர்வை காட்ட தானே வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உண்ண செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு வந்து நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. நன்றி பாஸ், தேங்க்யூ சாப்பிடுங்களா. தேங்க்யூ. ஒரு சந்திப்போம்.